ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஹோம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வச்சுட்டு பச்சை வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு வந்துட்டு ஒரு மசாலா ஃப்ரை தான் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம ஏற்கனவே வீட்ல எல்லாம் செஞ்சோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்பதான் அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல வந்துட்டு நம்ம வேர்க்கடலை மசாலா வந்துட்டு பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு இங்க பாருங்க, தண்ணி கொஞ்சமா அரை கிளாஸ் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. தண்ணி ஊத்தி ஆயிடுச்சு. வந்துட்டு தனி மிளகாத்தூள், இது வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுல வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் தேவைப்படாது, இவ்வளவுதான் தேவைப்படும். தண்ணியில போட்டுருங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். சால்ட் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நம்ம கடைசியில பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்ப வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுறேன் நானு. இது நல்லா கலக்கிடுங்க, கையிலேயே கலக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மட்டும் கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, கடலை மாவு போட்டுக்கணும். கடலை மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லா வந்துட்டு கடலை மாவு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம வச்சு கை வச்சுட்டு நல்லா கலக்கிடுவோம். உருண்டை இல்லாம நல்லா வந்துட்டு திக்கா கலக்கிடுவோம் அப்படியே. இதெல்லாம் ஒண்ணு சேரும். அவ்வளவுதான். மசாலா ரொம்ப போடக்கூடாது, லைட்டா ஓட்டுனா போதும். வேர்க்கடலையில பாருங்க, நம்ம ஏதோ கலர் எல்லாம் போட தேவையில்லை. இந்த மிளகாத்தூள்லயே வந்துட்டு இந்த கலர் இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம எதுவும் போட வேணாம். இப்போ சால்ட் பத்திச்சா சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சோண்டு சால்ட் போடணும், கம்மியா இருக்கு. நம்ம தண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. பஜ்ஜி மாவு மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறமா வந்துட்டு வேர்க்கடலையில வந்துட்டு ஒட்டாது. நம்ம இந்த திக்னஸ் இருக்கணும். நான் பண்றது வந்துட்டு ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு தான் பண்றேன் நானு. நீங்க ஹை குவான்டிட்டியா இருந்தா அதுக்கு வந்து டபுள் மடங்கு போட்டுக்கணும். நான் இப்ப ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருந்தேன்னா நீங்க 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குவான்டிட்டி இதே மாதிரி 2 கிண்ணத்துல நீங்க எடுத்தீங்கன்னா. இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலையில போட்டு நல்லா வேர்க்கடலையில ஆகுற மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சுக்குங்க. நம்ம பச்சை வேர்க்கடலை போட்டுதான் நம்ம வந்துட்டு செய்யணும். வறுத்த வேர்க்கடலை போட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரை ஆயிடும், அப்புறமா அது கருப்பா போயிடும் உள்ள வேர்க்கடலை. அதனாலதான் வந்துட்டு பச்சை வேர்க்கடலை போட்டு செய்யறோம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, இது பிசைஞ்சு ஆயிடுச்சு. இது வந்து கலக்கி ஆயிடுச்சு. இது அப்புறமா இங்க வச்சுப்போம். அடுத்தது வந்துட்டு கடலை பேஸ்ட் வச்சுப்போம். கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். பொரிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அவ்வளவு ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொரிக்கலாம். இதை போட்டு பொரிக்கலாம், வேர்க்கடலையை போட்டு பொரிக்கலாம். இங்க பாருங்க, நான் வச்ச மசாலா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் போடும்போது வந்து கட் ஆயிடுச்சு கேமரா. இது 2வது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது அப்படியே ஒரு சின்ன தட்டுல வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தட்டு நம்ம ஒன்னொன்னா கையில போடக்கூடாது. இப்படி தட்டுல எடுத்து வச்சுட்டு மொத்தமா வந்துட்டு இது உள்ள போடணும், எண்ணெயில போடணும். இப்ப நான் எண்ணெயில எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க பாருங்க, தட்டுல எடுத்து வச்சோம் இல்லையா, அப்படியே எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த தட்டுல அப்படியே எண்ணெயில போட்டுக்கோங்க. போட்டு ரெண்டு எடுத்துட்டு இப்படி தட்டி விடணும். இதுதான் வந்து ட்ரிக். இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணும் கொட்டாம வந்துட்டு நமக்கு வரும். நம்ம கையில போட்டோம்னா வந்துட்டு எல்லாம் வந்து ஒன்று ஒண்ணா ஒட்டிக்கும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியமா வச்சுக்கணும், ரொம்ப ஹையா வைக்காதீங்க, தீஞ்சிடும். இங்க பாருங்க, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எல்லாம் தனித்தனியா வந்துச்சு. இதுதான் வந்துட்டு ட்ரிக். இந்த இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம கையில போடாம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தட்டு எடுத்து தட்டுல வந்துட்டு ஃபுல்லா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டுட்டு கரண்டியால நம்ம தட்டி விட்டுட்டோம், இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும்.
நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் போகும்போது வந்துட்டு கேமரா கட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உள்ள வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு வேர்க்கடலை உள்ள வந்துட்டு வேகும். அவ்வளவுதான், நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஃப்ரையும் ஆயிடுச்சு பாருங்க வேர்க்கடலை. நான் எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். இந்த கருவேப்பிலை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுல போட்டுடலாம். அவ்வளோ ஃப்ரை பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையை எடுத்துட்டு நம்ம வறுத்த மசாலா இருக்கு இல்லையா, அதுல போட்டுடுவோம். பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு மொறு மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் பாருங்க, உதிரி உதிரியா வந்திருக்கு. சூடா இருக்கு, உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. எல்லாம் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வந்திருக்குது. இந்த ட்ரிக்கை நீங்க வந்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் வந்துட்டு இது செய்யுது. நம்ம கையில போட்டோம்னா ஒன்னோட ஒண்ணு வந்துட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு தட்டுல எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு நம்ம கரண்டியால தட்டி விட்டோம்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டாம வரும். ஒண்ணு ஒண்ணா இருக்கும் பாருங்க, எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒண்ணு ஒண்ணா இருக்கும். இது இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இங்க பாருங்க, வேர்க்கடலை மசாலா ஃப்ரை வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. டேஸ்ட் வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப காரமா இல்லாம லைட்டா, நம்ம போட்டதே வந்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன் நானு, ரொம்ப போடல. அதனால வந்துட்டு நல்லா மீடியமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. கிறிஸ்பியா வந்துட்டு இது வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு வச்சு நம்ம சாப்பிடலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாவும் இருக்கு. நீங்களும் இதே போல வந்துட்டு வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வீட்ல வந்துட்டு இது மாதிரி மசாலா ஃப்ரை வந்துட்டு செஞ்சு பாருங்க. நான் சொன்ன ட்ரிக்கை இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா நல்ல உதிரியா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம வரும். நீங்களும் இதே போல வந்துட்டு வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வேர்க்கடலை மசாலா ஃப்ரை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma Home Fashion. Take care. Bye.